பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு மாத்திரை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தையும் அவருடைய நினைவின் பிறகு வழி நடத்துவராக. நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளையுமே நம்ம வழி நடத்துகிறதுன்னு சொல்லி நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை குறித்து என்ன எண்ணிருக்கிறாரோ, நினைத்திருக்கிறாரோ அவைகளை தான் பரிசு வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் இருதயத்திலே பதித்து கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது அதனுடைய வாழ்க்கையை விடுதலையை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதனால நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும்போது, என் மகனே, என் வார்த்தைகளே உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று சொல்லி சொல்கிறார். நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே நாம் காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். என்று சொன்னால் இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இருதயம் என்றால் ஆவியை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகையினால் நம்முடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தையை காத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை தான் நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவைகளை தான் அறிக்கை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவரை தான் நம்முடைய நினைவாக கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களையும் வாயில விட்டுறாதீங்க. அவைகளை எண்ணங்களிலே சிறைப்பிடிக்கிறவர்களாக இருங்க. ஏனென்றால் வாயில வந்துச்சுன்னா அது பழிக்கக்கூடியதா இருக்கிறதுனால வார்த்தையில வெளிவிடாமல் அது எண்ணங்களிலேயே சிறைப்பிடிக்கிறவர்களாக இருங்க. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்கன்னா, கர்த்தரை பற்றி நாம முதலாவது எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய தன்மைகள், அவருடைய குணங்கள், அவருடைய கோட்பாடுகளை அறிந்திருந்தா தான் கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் நாம் எண்ணங்களிலே சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகினால் கர்த்தருடைய அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய கோட்பாடுகள் என்ன என்று சொல்லி பரிசு வேதாகமத்தை அறிந்து கொள்ளும்போது தேவனை நாம் முழுமையாய் அறிந்தவர்களாக மாறுகிறோம். அதுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த எண்ணங்களையும் நாம் என்ன பண்ணோம், எண்ணங்களிலேயே சிறைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்றார். பெற்ற தாய் அவருடைய பாலகனை மறந்துடுவாங்க, ஆனா நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார். அதனால கர்த்தர்கிட்ட தப்பாலாம் பாடக்கூடாது. நீங்க என்ன மறந்தா நான் என்ன வருதுலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் நம்ம மறக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறார். நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லிதான் கர்த்தர் சொல்றார். நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகினால பெரியமானே, கர்த்தர் நம்மை மறக்கவே மாட்டார். அவர் மறக்கிறதுக்குரிய தேவன் அல்ல. அவர் எப்போதும் நம்முடைய நினைவாக கொண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ளதான தேவன், சிருஷ்டிகர்த்தர். அவர் நம்மை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கார். அவருடைய நினைவிலே நம்ம எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்படி உங்களுக்கு கொடுக்கும்படிக்க நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை வருவேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ தேவன் நம்மை மறப்பதில்லை என்று சொல்லி நினைவு வைத்த பிற்பாடு நம்ம அவரை மறந்துடுவாரோன்னு சொல்லக்கூடாது. கர்த்தாவே, நீர் என்னை மறக்காது இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்க துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி தேவனை மையப்படுத்த வேண்டும். நாம நினைப்போம், மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 44:21 வாசிக்கும் போது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவரால் நாம் மறக்கப்படுகிறதில்லை. அவர் நம்மை நினைவாக வைத்திருக்கிறார். அவர் நினைவில் இருக்கும்போது நம்ம மறந்து விட்டதாக அவர்கிட்ட சொல்லக்கூடாது. கர்த்தாவே, நீர் என்னை மறக்காது இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்க துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். சங்கீதம் 115:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 115:12 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறதுனால, கர்த்தாவே நீர் என்னை நினைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்க துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்க வேண்டும். எண்ணங்களும் நினைவுகளுமே நம்மை உருவாக்குறதுனாலே தேவன் நம்மை நினைத்துள்ள சமாதானத்துக்கு ஏதுவான எண்ணங்களையே நாம் எப்போதும் எண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் என்னை விடுதலையுடன் நடத்துவார். தேவன் என்னை சத்தியாவின் மூலமா சகல சத்தியத்தை நடத்துவார். தேவன் என்னை உண்டு சேதப்படுத்தாதபடி நடத்துவார். தேவன் என்னை சமாதானத்துடன் நடத்துவார். தேவன் என்னை மன மகிழ்ச்சியினால நடத்துவார். தேவன் என்னை ஆசீர்வாதமாக நடத்துவார். தேவன் என்னை சகல நன்மைகளை அனுபவிக்கிறனாக மாற்றுவார். தேவன் என்னை முற்றிலும் அவரை போல மாற்றுகிறவராயிருக்கிறார். இப்படி தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறதான நினைவுகளை தான் நாம இரவு பகலும் இருதயத்துல பதித்து கொண்டு விசுவாசித்து தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எண்ணங்களும் நினைவுகளும் தான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. நிறைய ஆட்டோல நீங்க இன்றைக்கு பார்ப்பீங்க, எழுதியிருப்பாங்க பின்னால பக்கத்துல, எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்லி எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்க எண்ணுகிறது தான் உங்களோட வாழ்க்கையாய் பழிக்கிறதுனாலே
நீங்க நெகட்டிவாக எதையுமே எண்ணாதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ள தேவனுடைய வசனத்தின் பிரகாரம் பாசிட்டிவாக என்னங்க. கர்த்தர் என்னை போஷிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் என்னை உடுத்தி மகிழ பண்ணுகிறவரா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு முன்னே போய் கோணலாடுகளை செவ்வையாக்குறவரா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு விரோதமாய் உருவாகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காம பண்ணுகிறவரா இருக்கிறார், மலைகள் விலகினால பர்வதங்களிலே பெயர்ந்து அவருடைய கிருபையை விட்டுள்ளதாகவும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை விட்டு நிலை பெயராமல் இருக்கும். கர்த்தரனை மறக்கிறதுல கர்த்தரனை குறித்து நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். என் தேவன் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயர்வோ அவ்வளவு உயர்வான எண்ணங்களை என்னை வைத்திருக்கிறாரு. என்னை புறமே தள்ள மாட்டாரு, என்னை திக்கச்சனாய் விட மாட்டாரு. என்னை கடன் வாங்குறான், அன்னைக்கு ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கறான்னு வைத்திருக்கிறாரு. உலகத்துக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக என்னை வைத்திருக்கிறான்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டு அந்த நினைவுகளையே இரவும் பகல தியானிங்க. அந்த நினைவுகளையே நினைத்து தேவனை வழிபடுத்தலாக இருங்க. அந்த நினைவுகளை உங்களோட வாழ்க்கையில் இருக்கும் சொன்னால் இதுதான் எண்ணம் போல வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கணும். ஆகினால தவறான எண்ணங்களையோ சினிமா கதைகளையோ சீரியலையோ நினைச்சிட்டு இருக்காம தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானம் பண்ணுங்க. அடுத்தவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் நினைக்காதீங்க. ஜான் யாருன்னா மனசு இருக்குது, நல்லவனுக்கே காலையில் இதெல்லாம் என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்காம என் தேவன் என்னை குறித்து நினைத்திருக்கிற எண்ணங்கள் தான் எனக்கு வந்து பலிக்கும். ஏனென்றால் அவர் சகலத்தை தம்முடைய வல்லமுள்ளதான வார்த்தையினால் தாங்குகிறவரா இருக்கார். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. அந்த வார்த்தைகளையே நாம் நினைத்து இரவும் பகலும் தியானித்து விசுவாசித்து தேவனுக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுமத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களை நினைவுகளை எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம். அந்த எண்ணங்களை நினைவுகளும் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்ததுக்காக சோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில் இருதயத்தில் பதித்துக் கொண்டு இரவும் பகலும் உண்மை ஆராதிக்கிறதா இருப்பதற்கு எங்களை எல்லாருக்கும் கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.